Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம 50 days challenge ல இன்னைக்கு day 7 வந்திருக்கோம். So class test and PQRS previous year question தான் பார்த்துட்டு இருக்கோம். So வாங்க இன்னைக்கான செஷனுக்குள்ள போலாம். So இன்னைக்கான first உங்களுக்கான class test பார்த்தலாம். ரொம்ப ஈஸி. நான் first ரெண்டு கொஸ்டினை without reading and just option மட்டும் பார்த்தே போட போறேன். ஓகேவா? without reading நான் போட போறேன். பார்க்கலாமா? one of the than இருக்கு. சரியா? one of the. So அடுத்து ஆப்ஷன் பாக்குறேன். இப்போ மோர் பிக் ஸ்டேட்ஸா, பிக்கர் ஸ்டேட்ஸா, பிக்கஸ்டா, பிக் ஸ்டேட்டா? எனக்கு பார்த்தோன்னே தெரியும் தேங்கிறது ஒரு சூப்பர்லேட்டிவ். ஸோ அப்போ பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் தான் வரும். ஓகேவா? நான் வேற எதுவுமே வாசிக்கல, ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வில் நவ். வில் அப்படிங்கிறது வேர்ப், மொடல் வேர்ப். சரியா? மொடல் வேர்ப் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் வரணும். அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஓகேவா? சோ இங்க வேர்ப் இருக்கு. இதோட சப்ஜெக்ட் என்னன்னா ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். ஓகேவா? ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன் உத்தர் பிரதேஷ் வில் நவ் டேஷ். வெறும் V1 தான் வரணும் பின்னாடி. ஓகே, சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆர்கனைஸ்னு வரும். அவ்வளவுதான். வில் நவ் ஆர்கனைஸ். டைரக்டா நான் ஆன்சர் போட்டு எந்த ஒரு சென்டென்ஸும் ரீட் பண்ணல, அந்த ஃபுல் சென்டென்ஸும் வாசிக்கல, மீனிங்கும் புரிஞ்சுக்கல. நான் ஜஸ்ட் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டென்ட், அந்த கிவன் அந்த டேஷ்ல என்ன வரணும், அதுல verb 1 வருமா, verb 2 வருமா அப்படிங்கிற அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணேன். ஓகேவா? நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். மாடல் verb வந்ததுனாலே பின்னாடி V1 தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ அதுதான் அந்த சிம்பிள் பேசிக்க ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டேஷ் ஃபில் பண்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணேன்? த பிளஸ் இது வந்து இங்க அட்ஜெக்டிவ் வரணும். த பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நவுனு. அப்போ பிக் ஸ்டேட்ஸா, பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸா, பிக்கர் ஸ்டேட்ஸான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேங்கிறது இருக்கு, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சோ அதனால பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இப்போ கொஸ்டினோட மீனிங் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன் உத்தர் பிரதேஷ். ஓகே, உத்தர் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் காலேஜஸும் ஒன் ஆஃப் த டேஷ் இன் இந்தியா. அதாவது உத்தர் பிரதேஷ் காலேஜ் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ். இந்தியாலே வந்து இந்த உத்தர் பிரதேஷ்ங்கிறது என்னது? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட், சூப்பர்லேட்டிவ். ஓகே, இந்தியால இருக்கல பிக்கஸ்ட் அதுதானே, யூபி தானே. ஓகே, அங்க என்ன நடந்திருக்கா? வில் நவ். அவங்க என்ன பண்ண போறாங்க? வில் நவ் டேஷ் சேவ் வாட்டர். வில் நவ் இந்த இடத்துல எனக்கு தெரியும் ஆர்கனைஸ் அப்படிங்கறதா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா ஆர்கனைசிங், மேனேஜிங், ஹேவ் மேனேஜ்டு, வில் ஹேவ் மேனேஜ்டு வராது. ஓகேவா? இனிமேல் பண்ண போறதை இங்க சொல்றாங்க, ஃபியூச்சர் இதை வச்சு சொல்றாங்க. சோ அப்ப இந்த வில் ஹேவ் மேனேஜ்டும் நீங்க யோசிக்க முடியாது. நீங்க என்னதான் வரும்? பேசிக் வில் ஆர்கனைஸ். அவங்க என்ன ஆர்கனைஸ் பண்றாங்க? எ சேவ் வாட்டர் ரிச்சுவல். சேவ் வாட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிச்சுவலை பண்ண போறாங்க. எதுக்காக? நேம்டு ஜல்பாரோ. ஓகே, ஜல்பரோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்துட்டு ஹிந்தில மீனிங் வந்து சேவ் வாட்டர்னு அர்த்தம். ஓகேவா? தண்ணிய சேமிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இத எதுக்கு பதிலானா lamp lighting, in place of lamp lighting to inaugurate their annual convocations. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில கான்வகேஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆனுவல் கான்வகேஷன் அப்போ இனாகிரேட் லேம்ப் லைட்டிங் வச்சு இனாகிரேட் பண்றோம்ல, அதுக்கு பதில் இன் பிளேஸ் ஆஃப் லேம்ப் லைட்டிங். பிளேஸ் இன் லேம்ப் லைட்டிங் ஏத்துறதுக்கு பதில், விளக்கு ஏத்துறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? ஜல்பாரோ, சேவ் வாட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிச்சுவலை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் காலேஜும் முடிவு பண்ணிருப்பாங்களாம். ஓகேவா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஆல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன் உத்தர் பிரதேஷ், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, வில் நவ் ஆர்கனைஸ் எ சேவ் வாட்டர் ரிச்சுவல் நேம்ட் ஜல்பரோ இன் பிளேஸ் ஆஃப் lamp lightning to inaugurate the annual convocations. ஒவ்வொரு annual convocations அப்பவும் lamp lighting இடத்துல சேவ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலை ஆர்கனைஸ் பண்ணலாம், இனிமேல் அந்த மாதிரி கொண்டு வரலாம், அப்படி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சிம்பிளா. அடுத்து பாருங்க, த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் who is also chancellor of state universities. ஓகேவா? கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஓகே, இப்போ யூபில இருக்கக்கூடிய கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்க, ஆனந்திபென் பட்டேல் தானே நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. சரியா? செக் பண்ணலாமா? ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுமா யார் கவர்னர். யூபி ஆனந்திபென் பட்டேல் தான். ஓகேவா? அவங்கதான். சோ அவங்க அப்போ ஆனந்திபென் பட்டேல் தான் இருக்கும். சரியா? கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வந்துட்டு அவங்கதான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் சான்சலர்.
ஓகேவா? சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்கு, அது எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அவங்கதான் சான்சலரா இருக்காங்க. அவங்கதான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் காலேஜும், இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் காலேஜும் அவங்களோட காலேஜ்ல அவங்க கேம்பஸ்ல என்ன இன்ஸ்டால் பண்ணணுமா, should install ஓகேவா, should install rain water harvesting plants on its campus. ஓகே, சோ ஆனந்திபென் பட்டேல் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு காலேஜஸும் தன்னோட கேம்பஸ்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த பிளான்ட் வந்துட்டு நிறுவனமா, இன்ஸ்டால் பண்ணணுமா. ஓகே, எல்லாருக்கும் தெரியும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களோட கேம்பஸ்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்திருக்காங்க, காலேஜஸ் பண்ற மாதிரி. அவ்வளவுதான். அடுத்து, ஜல் பாரோ சிக்னிஃபைஸ் டேஷ் த விஷன் ஆஃப் ஜல் சக்தி. என்னன்னு பாக்கலாமா? ஆப்ஷன்ல என்ன வரும்னு பாக்கலாமா? ஜல் பாரோ அப்படிங்கிற இனிஷியேட்டிவ், இந்த சேவ் வாட்டர் இனிஷியேட்டிவ் வந்துட்டு சிக்னிஃபைஸ், ரொம்ப முக்கியத்துவமா இருக்குது. எதுக்கு? டேஷ் த விஷன் ஆஃப் ஜல் சக்தி. ஜல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கூட இருக்கும். ஓகேவா? மோடிஜி அவங்க கவர்மெண்ட் கொண்டு வந்தது. எல்லா வீட்டுக்கும் தண்ணி, இப்போ வீடுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வரும்ல, அதெல்லாம் இந்த ஜல் சக்தி மிஷன் கீழே தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த ஜல் சக்தி, இந்த அதோட எண்ணம், அந்த விஷன் இருக்குல்ல, ஜல் சக்தியோட நோக்கம், அதுல இந்த ஜல் பாரோங்கிறது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். எதுக்காக? அதை மூவ் பண்றதுக்கா, இல்ல ப்ரொசீட் பண்றதுக்கா, ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கா, ஹோல்ட் பண்றதுக்கா? எனக்கு கண்டிப்பா தெரியும் மூவிங் வராது. ஜல்சக்தி மிஷனை வந்துட்டு அந்த விஷனை மூவ் பண்றதுக்கு இந்த ஜல் பாரோ ஹெல்பிங்கா இருக்காம இல்ல. ஹோல்ட் பண்றதுக்கு, தடுத்து வைக்கிறதுக்கு இது முக்கியமா இருக்குமா? இல்ல. ஒண்ணு ப்ரொசீடிங்னு வரணும், இல்லாட்டி ஸ்ட்ரென்தனிங்னு வரணும். ஓகேவா? ஆல்ரெடி ஜல்சக்தி மிஷன் ஒரு ஸ்கீம்னா ஆல்ரெடி அது நடந்துட்டு தான் இருக்கும். சோ அப்ப இங்க ஆக்சுவலா ப்ரொசீடிங்கிறத விட நமக்கு ஸ்ட்ரென்தனிங்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுனா, அதை இன்னும் இது ஸ்ட்ராங் பண்ணுதா அர்த்தம். ஓகேவா? ஒரு இன்னும் வந்து எப்படி சொல்றது, இன்னும் உறுதிப்படுத்துறதா எடுத்துக்கலாமா? ஜல்சக்தி மிஷனோட இந்த ஜல் பாரோ அப்படிங்கிற சேவ் வாட்டர் திட்டம் வந்துட்டு, சேவ் வாட்டர் இந்த காலேஜ்ல இருந்து கொண்டு வந்த இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு, ஓகே, இன்னும் அந்த ஜல்சக்தி மிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உறுதிப்படுத்தும். ஓகேவா? அதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு இது முக்கியமா இருக்கும், முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிக்னிஃபைஸ் அப்படின்னாலே முக்கியத்துவம்னு அர்த்தம். அப்ப இந்த ஜல்சக்தியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ஜல் பாரோ முக்கியமா இருக்கும், முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நிலையை குறிக்குதுங்க. ஓகேவா? அடுத்து, this ceremony symbolizes the dash importance of water conservation, whereas lamp lighting ceremony symbolized removing darkness through education and spreading the light of learning. அதாவது இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, ஒவ்வொரு விழாக்கள் போதும் லேம்ப் லைட்டிங் ஏத்துவாங்க. சரியா? விளக்கு ஏத்துதல். அது எதுக்காக? இருள், அதாவது எப்படி சொல்றது, அறியாமை என்னும் இருள்ல இருந்து எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு டார்க்னஸ போக்குறதுக்காக லேம்ப் லைட்டிங்னு ஒரு செரிமனி வச்சிருப்பாங்க. அதே மாதிரியேதான் இந்த ஜல் பாரோ சேவ் வாட்டர் அப்படிங்கிற இந்த திட்டமும், ஓகேவா, இந்த ஒரு இனிஷியேட்டிவும் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகேவா? சிம்பாலைசஸ். இந்த செரிமனி வந்து எதை சிம்பாலைஸ் பண்ணுது? லேம்ப் லைட்டிங் எதை சிம்பாலைஸ் பண்ணுதுன்னு சொன்னோம்? டார்க்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு சிம்பாலைஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். அப்ப இந்த செரிமனி, இந்த சேவ் வாட்டர் செரிமனி எதை சிம்பாலைஸ் பண்ணும்? சிம்பாலைசஸ் த டேஷ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். டோட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டரா, ஷியர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டரா, கம்ப்ளீட்டா, இம்மன்ஸா? இந்த இடத்துல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா வாட்டர் வந்துட்டு ரொம்ப அதீதமா வந்துட்டு முக்கியம். இம்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கிரேட். ஓகேவா? கிரேட்னு சொல்லலாம், கிரேட் ஆர் வாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மிக ரொம்ப அதிகமான, கிரேட் வாஸ்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் மத்த இதுக்கெல்லாம் பாருங்க, கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ரெண்டுமே சேம். கம்ப்ளீட்னாலும் டோட்டல்னாலும் சேம். முழுக்க, இதோட மீனிங் என்ன? முழுக்க, முழுவதும் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். பட் இம்மன்ஸ் சொல்லும் போது அந்த டோட்டல் கம்ப்ளீட் சொல்றதை விட இந்த இடத்துல வாட்டர் கன்சர்வேஷனுக்கு இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அதீத முக்கியமா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, டோட்டல்னாலும் கம்ப்ளீட்னாலும் முழுக்க, இம்மன்ஸ்னா என்னன்னு சொன்னா அதீதமா, ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கும். கிரேட், வாஸ்ட், ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இந்த ஷீர்ங்கிறது வந்துட்டு ஒரு நார்மல், எப்படி சொல்றது, கரெக்டா இருக்க மாதிரி. ஓகே, சுத்தமா இருக்க மாதிரி. ஓகே, சுத்தமா இருக்கிறது, சுத்தம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஷேர் அப்படின்னா.
ஓகே, ஷியர் ப்ராசஸ்ல சுத்தமா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, கரெக்டா நீட்டா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஓகேவா? சோ சுத்த அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் வந்துட்டு அப்சல்யூட்னு கொடுத்துருக்கான். அப்சல்யூட்டா இருக்கு, எதுனாலும் கரெக்டா பர்ஃபெக்டா அந்த மாதிரி இருக்கிறது சொல்றது ஷியர் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம், திஸ் செரிமனி சிம்பலைசஸ் தி இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா வாட்டர் வந்துட்டு நமக்கு வாட்டர் கன்சர்வேஷன் அவ்வளவு முக்கியம், இம்மன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணும். ஓகேவா? வாட்டர் கன்சர்வேஷனுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் இந்த சேவ் வாட்டர் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்து இட் இஸ் ரியலி டேஷ் இனிஷியேட்டிவ். இந்த இது வந்துட்டு லவர் இனிஷியேட்டிவா, லேபிள்டு இனிஷியேட்டிவா, லாடபிள் இனிஷியேட்டிவா, லவுடர் இனிஷியேட்டிவ்னா லாடபிள் அப்படிங்கறது வந்துட்டு பாராட்டுக்குரிய இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் பண்றது, PRAISE, பிரைஸ் ஒர்த்தி. ஓகேவா? ரொம்ப பாராட்டக்கூடிய, ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். ஓகேவா? எல்லாராலும் பேசப்படக்கூடிய நல்ல கமெண்டபிளான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. எல்லாரும் பெருமையா பேசக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ரியலி எ லாடபிள் இனிஷியேட்டிவ். லோவர் கிடையாது, லேபிள்டு கிடையாது. ஓகே, இங்க என்ன வந்துட்டு நமக்கு லேபிள் பண்றாங்க, எதாவது வந்துட்டு சொல்லி நேம் கொடுக்குறாங்களா, பேர் கொடுக்குற மாதிரியான செரிமனியா? இல்ல. லவுடரா, சத்தமான இருக்கிறதா, சவுண்ட குறிக்கும், அதிகமான சவுண்ட குறிக்கும் லவுடர்ங்கிறது. அப்ப அதுவும் வராது. லோவர்னா கம்மியானது, அது கிடையாது. சோ லாடபிள் அப்படிங்கறதான் பிரைஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இது புரிஞ்சுச்சா? அடுத்து இங்க பாருங்க, எவ்ரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா ஷுட் என்ஷூர் டு சேவ் அண்ட் ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர் பை இன்ஸ்டாலிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதாவது இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இங்க யூபியில மட்டும் கிடையாது, இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் அண்ட் யூனிவர்சிட்டிலையும், சரியா, ஸ்டேட் யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயும் இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றதுக்கு, கிரவுண்ட் வாட்டர் ரீஜெனரேட் பண்றதுக்காக நிறைய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க அவங்க காலேஜ்லயே, ஒவ்வொரு கேம்பஸ்லயும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன பண்ணும், should ensure to save and recharge, கிரவுண்ட் வாட்டரை சேவ் பண்ணி ரீசார்ஜும் பண்ணும், புதுப்பிக்கவும் செய்யும். These kinds of initiatives provide awareness of using and saving water, the elixir of life. elixir of life na enna? ஓகே, இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் வந்துட்டு வாட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், வாட்டர் எப்படி சேவ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். இந்த வாட்டர் அப்படிங்கிறது, சேவிங் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். வாட்டர்ங்கிறது ஏன் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு அமுதம் அல்லது அமிர்தம் சொல்லுவோமா. தண்ணீர் வந்துட்டு அமுதம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அமுதம் அதான் அமுதம், அமிர்தம், அமிர்தம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா அது ஒரு நம்ம ரொம்ப வாழ்க்கைக்கு, ரொம்ப லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஒரு நம்ம அமிர்தம் போன்றது இல்ல அமுதம் போன்றது. ஓகேவா? அதுதானே நமக்கு ஜீவன் கொடுக்குது, தண்ணி தானே, அதனால அதை சொல்றாங்க எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாக்கலாமா? சோ அடுத்து 18 அன்னைக்கு ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின் PQRS ரொம்ப ஈஸியானது, பார்த்தோனே போடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது ஃபர்ஸ்ட் வரும் நீங்க கெஸ் பண்ணலாம், பார்த்தோனே கெஸ் பண்ணலாம். இன் ரீசன்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ அப்போ ஆப்ஷன் பியா டியான்னு வருமா? கண்டிப்பா ஏ வராது, எனக்கு சி வராது. பி அல்லது டில எது வரும்? பி அல்லது டில என்ன வரும்? சி பியா சி டியான்னு பாக்கணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சி டிய வாசிக்கிறேன். செவரல் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இடத்துல தீஸ்ங்கிறது எந்த இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்றாங்க? தீஸ்ங்கிறது எந்த இண்டஸ்ட்ரியை பத்தி குறிக்குது? அப்ப இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லிருக்காங்களா? இல்ல. ஓகே, அப்போ இந்த டிக்கு முன்னாடி எங்கேயோ இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லிருக்கணும். அப்போ அது பியான்னு பாக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், the courts directed industries in residential areas. ஓகே, ரெசிடென்சியல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். அப்ப இங்க ரெசிடென்சியல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தீஸ் இண்டஸ்ட்ரின்னு வரணும். அப்ப பிக்கு அப்புறம் தான் டீன்னு வருதா? எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். பிக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன இண்டஸ்ட்ரீஸ் சொல்றாங்க பில. அப்ப அதுக்கப்புறம் தீஸ்ங்கிற இந்த கீவேர்டு வச்சு நம்ம வந்து இந்த தீஸ்ங்கிறது எதை சொல்லுது? முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்சியல் ஏரியால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அப்ப பேர் எப்படி பண்றேன்? பிக்கு அப்புறம் தான் எனக்கு டி வரணும்னு தெரியும். பிக்கு அப்புறம் தான் என்ன டி வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர், டி கிடையாது. CBDA தான் கரெக்ட். செக் பண்ணலாமா? இப்ப வாசிக்கலாமா? இப்பதான் நான் வாசிப்பேன். எனக்கு அந்த பேரிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் முழுசா வாசிப்பேன். ஓகேவா? பாருங்க, in recent years while the courts have come out with a strong order on environmental issues, recent yearsல
கோர்ட்ஸ் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு தீவிரமா அதை தீவிரப்படுத்துறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்டர் எல்லாம் விதிக்கிறாங்க, சரியா? ஸ்ட்ராங்கான கட்டளைகள் எல்லாம் இடுறாங்க. These have sometimes affected people's livelihoods adversely. இது மக்களோட வாழ்வாதாரத்தையும் சில டைம் பாதிச்சிருக்கு. கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆர்டர் கொடுக்குறாங்க, ஓகே, ஆனா அதனால நிறைய பீப்புளோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அட்வர்ஸா அப்படின்னா ரொம்ப தீவிரமா பாதிக்கப்படுதுன்னு சொல்றது, ஓகேவா? அட்வர்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் the courts directed industries in the residential areas in Delhi to close down or shift out of the city. ரெசிடென்சியல் டெல்லியில இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு சிட்டிக்கு வெளியே அவுட் சைட்ல ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒண்ணு க்ளோஸ் டவுன் பண்ணுங்க, இல்லாட்டி வெளியே சிட்டிக்கு வெளியே வந்து அதை ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சிட்டிக்கு வெளியே போச்சு இல்ல க்ளோஸ் டவுன் பண்ணா நிறைய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படல, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வச்சு சொல்றாங்க, அதை சொல்றாங்க. ஓகே, ஆனா பொல்யூஷன் இது பார்த்தா கண்டிப்பா அதை மூடிதான் ஆகணும். அது கவர்மெண்டோட முடிவு, அது கவர்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். ஆக்சுவலா முன்னாடி பெர்மிஷன் பண்ணி கொடுத்துருக்க கூடாது, பட் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இனிமேல் என்ன செய்யணும், ஒண்ணு க்ளோஸ் பண்ணுங்க இல்ல சிட்டியை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ மக்களோட வாழ்வாதாரம் பாதிச்சு என்ன பண்றது இந்த இடத்துல, ஓகேவா? சோ அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த கோர்ட்ஸ், ஓகேவா, உடனே க்ளோஸ் பண்ணுங்க இல்லாட்டி சிட்டியை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. Several of these industries were polluting the neighborhood and discharge from these industries were polluting the river Yamuna because they had been set up without following the rules. நிறைய இண்டஸ்ட்ரி வந்துட்டு நெய்பர்ஹுட்ட பொல்யூட் பண்ணுது, அது மட்டும் இல்லாம யமுனா ரிவரை வந்துட்டு பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம. ஓகேவா? கவர்மெண்ட் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணப்பட்டதோ அது எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் வைல் த கோர்ட்ஸ் ஆக்ஷன் சால்வ் ஒன் ப்ராப்ளம், இந்த மாதிரி கோர்ட் ஆக்ஷன் பண்றதுனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. இட் கிரியேட்டட் அனதர் அண்ட் பிகாஸ் ஆஃப் த க்ளோஷர் மெனி ஒர்க்கர்ஸ் லாஸ்ட் தேர் ஜாப்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை, பொல்யூஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க, ஆனா மக்களுக்கு ஜாப் லாஸ்ட் ஆயிருச்சு, வேலை போயிருச்சு. அதை என்ன பண்ணுவாங்க, ஒன்னு சால்வ் பண்ணிட்டு இன்னொன்னு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. கோர்ட் வந்து என்ன பண்ணிருச்சா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இன்னொரு ப்ராப்ளத்தை உருவாக்கிருச்சு. க்ளோஷர், அந்த மூடப்பட்டதுனால நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போயிரும்ல, பிகாஸ் ஆஃப் த க்ளோஷர் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணப்படுறதுனால. ஓகேவா? இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணப்படுறதுனால எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும், நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போயிருமே. இன்னொரு ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டாங்களே, கிரியேட்டட் அனதர். இட்டுங்கிறது இங்க யாரு சொல்றாங்க, கோர்ட்ட சொல்றாங்க. சப்ஜெக்ட் த கோர்ட்ஸ் ஆக்ஷன் வந்துட்டு சால்வ் ஒன் ப்ராப்ளம், இட் கிரியேட்டட், இட்டுங்கிறது இங்க கோர்ட் ஆக்ஷன் வந்துட்டு இன்னொரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிருச்சு பிகாஸ் ஆஃப் த க்ளோஷர். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படுறதுனால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஜாப் லாஸ் பண்ணிட்டாங்க. சப்ஜெக்ட் வேர்ப், நான் இனிமேல் வந்து வரக்கூடிய செஷன்ல எல்லாம் வந்து சப்ஜெக்ட் வேர்பை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து ஸ்பிளிட்டிங்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, சரியா? அதாவது எது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது ஸ்பிளிட் பண்றது. நான் வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது வந்து எப்பவுமே எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் வேர்பும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓகேவா? இப்ப நான் சொல்ல பாருங்க, த கோர்ட்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், டைரக்ட் வேர்ப். அப்புறம் கோர்ட்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ் கம் அப்படிங்கிறது வேர்ப், ஹச் வேர்ப் பிளஸ் V3. அடுத்து தீஸ் ஹேவ், தீஸ்ங்கிறது சப்ஜெக்ட். இந்த தீஸ்ங்கிறது என்னது, இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இல்ல இந்த ஆர்டர்ஸ், இந்த கோர்ட்டோட ஆர்டர்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ராங் ஆர்டர்ஸ், அதை சொல்ற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ராங் ஆர்டர்ஸ் தான் சொல்லும். ஸ்ட்ராங் ஆர்டர்ஸ் ஹேவ் சம்டைம்ஸ் அஃபெக்டட். அடுத்து தீஸ் இண்டஸ்ட்ரீஸ், செவரல் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேர் பொல்யூட்டிங், அது verb. அப்புறம் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேர் பொல்யூட்டிங், மறுபடியும் verb. ஓகேவா? சோ இந்த மாதிரி சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் நீங்க வந்துட்டு கண்டுபிடிச்சாலே போதும். ரொம்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அட்ஜெக்டிவ் இது அட்வர்ப் அந்த மாதிரி ரொம்ப கண்டுபிடிச்சலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளா வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் வேர்ப் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ அவ்வளவுதான், இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.